Hello friends, welcome and welcome to Unlimited Cooking. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான சாஃப்ட்டான டேஸ்டியான பிட்டு தாங்க செய்ய போறோம். ஜவ்வரிசி வச்சு செய்ய போறோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கீங்க. இது நான் வீட்ல நானே அரைச்சு ரெடி பண்ணது. அதே மாதிரி 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்து வச்சிருக்கீங்க. நம்ம ஜவ்வரிசி போடுறதுனால ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. சாப்பிடுறதுக்கே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த பச்சரிசி மாவுல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாங்க. அதாவது 1 கப் அளவு மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவு நம்ம ஜவ்வரிசி எடுத்து வச்சிருக்கோம். அதை இப்போ போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பொடி ஜவ்வரிசி போட்டிருக்கேன். நம்ம பொடி ஜவ்வரிசி போடுறதுனால சீக்கிரம் ஊறி வந்துருங்க. இதுவே நம்ம கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசி போட்டோம்னா ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி ஒரே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கிண்டி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் ஊறி. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரே மாதிரி. நீங்கள் கையில் கூட கெட்டி இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் கூட உதுத்து விட்டுக்கலாங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சதுனால மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். தண்ணி ஏற்கனவே காஞ்சிட்ருக்குங்க. இப்போ தட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே துணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாவை இப்போ வேக வச்சிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம போடும்போதே கொஞ்சம் உதுத்து விட்டு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெந்து வந்துடும். இப்போ அப்படியே துணியை வச்சு இந்த மாதிரி மூடிடுங்க. இப்போ இட்லி மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. இப்போ இதில் நம்ம ஜீனி போட போகிறோங்க. நம்ம இனிப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தேங்காய்ச்சல் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் அதையும் போட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு இனிப்பு போட்டுக்கோங்க. இதிலே உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஒரே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்ல மணமாகவும் இருக்கும் நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா. பாருங்கள் சூப்பரான ஜவ்வரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.